Hello everyone. இது the top 100 problems in gravitationல part 4 வீடியோ தான். இதுலேயுமே ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னா the height at which the weight of the body, the weight of the ஒரு body becomes 1 by 16 times its weight on the surface of the earth. அதாவது ஒரு பாடியோட வெயிட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் சம்திங் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். இப்போ அதுவே ஏதோ ஒரு ஹைட்டில் அதோட வெயிட் கம்மியாயிட்டே போகும். அப்போ எந்த ஹைட்டில் அதோட வெயிட் வந்து 1/16 டைம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ எனக்கு எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து மேலே போக போக ஹைட்டு போக போக நமக்கு ஜி வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதோட ஃபார்முலா நமக்கு ஜி வேல்யூ அட் சம் ஹைட்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி வேல்யூ at surface divided by 1 plus h divided by r the whole square. இந்த r அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதான நமக்கு. அப்போ எனக்கு ஜி வேல்யூ அந்த இடத்துல ஜிஹெச் அப்படின்னா ஏதோ ஒரு ஹைட்ல அந்த ஹைட்ல வெயிட் அப்படின்றது நான் ரெண்டு பக்கம் எம்மால மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கரெக்ட். அப்போ எனக்கு இந்த சைடும் இந்த சைடு எம்மால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ த வெயிட் ஆஃப் த பாடி அட் சம் ஹைட் ஆயிரும். இது என்ன வரும் நமக்கு? வெயிட் ஆஃப் த பாடி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆயிரும். இப்போ இங்கிருந்து என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு சைடு எம்மால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா வெயிட் ஆஃப் த பாடி அட் சம் ஹைட் ஹச் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெயிட் ஆஃப் த பாடி அட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டிவைட் பை 1 plus h divided by r the whole square. ஓகேவா? சம்மோட கிவன் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஹைட்டில் நமக்கு வெயிட்டு 16 டைம்ஸாக குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹைட் தான் கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஹைட்ல இது நமக்கு என்ன வருது? WS divided by 16 சேஞ்ச் ஆகுதா? அந்த ஹைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏதோ ஒரு ஹைட்டில் WH becomes WS by 16. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு WS divided by 1 plus h by r the whole square இருக்கும். ஓகே, நமக்கு இங்கே WS கேன்சல் ஆகும். இந்த பக்கம் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 16 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இன்வெர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பக்கம் 1 plus h by r இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா 1 plus h by r is equals to 4ன்னு மாறும். அப்போ h by r is equals to 4 minus 1 3. அப்போ h is equals to 3r. அப்போ எக்ஸாக்டாக எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 3r டிஸ்டன்ஸ் மேலே போனோம் அப்படின்னா வெயிட் நமக்கு 16 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும். எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து 3r. அப்போ எர்த்தோட சென்ட்ரல்னு கேட்டால் அப்போ எனக்கு ஃப்ரம் சென்டர்னு கேட்டால் அதை நான் 4rன்னு சொல்லலாமா? அப்போ கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நான் 3r, எர்த்தோட சென்டரில் அப்படின்னா 4r. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அது என்னன்னா த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஜி வேல்யூ இருக்குல்ல. ஜி வேல்யூ அட் த சென்டர் ஆஃப் த எர்த் என்னென்ன கொஸ்டின். ஓகே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எர்த்தோட சர்ஃபேஸை விட்டு மேலே போனாலும் சரி அல்லது எர்த்தோட சர்ஃபேஸை விட்டு கீழே போனாலும் சரி நமக்கு என்ன ஆகும்? ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். முன்னாடி பார்த்த ஃபார்முலா வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே போனால் ஜி வேல்யூ எப்படி குறையுன்றதை அந்த ஈக்குவேஷன் சொல்லுவோம். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கீழே போனோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஜி வேல்யூ அட் சம் டெப்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி வேல்யூ அட் சர்ஃபேஸ் 1 மைனஸ் ஆஃப் டி பை ஆர். இதான் இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா எதை டிஃபைன் பண்ணுறதுன்னா எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கீழே போக போக நமக்கு வெயிட் டிக்ரீஸ் ஆகுது. ஜி டிக்ரீஸ் ஆகுது. இப்போ கொஸ்டின் வந்து எர்த்தோட சென்டர் தானே. அப்போ எர்த்தோட சென்டர் அப்படின்றது இதான் நமக்கு வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் அப்படின்னா எர்த்தோட சென்டர் எங்கே இருக்கு? அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் மேலே இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் கீழே வரணும் கரெக்டா? அப்போ இந்த சம்மில் எனக்கு டி ஈக்குவல் டு ஆர்னு ஆயிருமா? ஓகே, அப்போ இந்த டி ஈக்குவல் டு ஆர்னு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஜி வேல்யூ அட் சம் டெப்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி வேல்யூ அட் சர்ஃபேஸு 1 மைனஸ் ஆஃப் ஆர் பை ஆர். இந்த டேர்ம்ல நமக்கு என்ன ஆகும்? 1ஆ மாறிடும். அப்போ 1 ஆச்சுன்னா 1 மைனஸ் 1 0. அப்போ எனக்கு ஜி வேல்யூ அட் சென்டர் என்னது? 0. அப்போ நீ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் நோக்கி மூவ் பண்ணனா ஜி வேல்யூ சென்டர் நமக்கு 0 ஆயிடும். தேங்க்யூ.